பங்குச்சந்தையிலும் கமாடிட்டி மார்க்கெட்டிலும் எப்பொழுதும் ஒரு எழுதப்படாத விதி உண்டு. அலைக்கு எதிரா நீந்துனா ஆபத்துன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அலையையே தனக்கு சாதகமா மாத்தி விளையாடுறதுல கில்லாடி ஒருத்தர் இருக்காரு. அவர்தான் சீனாவின் மர்ம கோடீஸ்வரர் பியான் ஜிமிங். தங்கத்துல விளையாடி ஜெயிச்ச அதே மனுஷன் இப்போ வெள்ளிய குறி வச்சு காய் நகர்த்துறது தான் உலக மார்க்கெட்ல பரபரப்பு செய்தி. யார் இந்த பியான் ஜிமிங்? பெருசா மீடியா வெளிச்சத்துக்கு வராத ஜிப் ரால்டர்ல வசிக்கிற இந்த நபர் கடந்த 2022 இருந்து தங்கத்தோட விலை ஏறணும்னு கணிச்சு ஹாங்காங் சந்தையில முதலீடு செஞ்சு சுமார் $3 பில்லியன், அதாவது நம்ம ஊர் காசுக்கு போட்டா தலையே சுற்றும், அத்தனை ஆயிரம் கோடிகளை சம்பாதிச்சவரு. தங்கத்துல அவர் வச்சதுதான் சட்டங்கிற அளவுக்கு லாபம் பார்த்தாரு. ஆனா இப்போ சீன் அப்படியே மாறி இருக்கு. அவரோட பார்வை வெள்ளி மேல திரும்பி இருக்கு. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, வெள்ளி விலை ஏறணும்னு இவர் போடல, வெள்ளி விலை அதால பாதாளத்திற்கு விழணும்னு சொல்லி பந்தயம் கட்டியிருக்காரு. இதுக்கு பெயர் தான் ஷார்ட் செல்லிங் அல்லது பிக் ஷார்ட்னு சொல்லுவாங்க. சும்மா விளையாட்டுக்கு இல்ல, கிட்டத்தட்ட 450 டன் வெள்ளிக்கு நிகரான 30,000 கான்ட்ராக்டுகளை வித்து தள்ளி இருக்காரு. ஆரம்பத்துல வெள்ளி விலை ஏறினப்போ இவருக்கு கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டது உண்மைதான். ஆனா இவர் கணிச்ச மாதிரியே கடந்த வாரம் வெள்ளி விலை சர்ன்னு 16% மேல சரிஞ்சிச்சு. இதனால இப்போதைக்கு அவருக்கு கிடைச்சிருக்க லாபம் மட்டும் சுமார் $300 மில்லியன். எல்லோரும் வெள்ளி விலை ஏறும், இது ஒரு பாதுகாப்பான முதலீடுன்னு சொல்லும் பொழுது இவர் மட்டும் ஏன் இப்படி செஞ்சாரு? இப்போ இருக்கிற வெள்ளி விலை ஏற்றம் உண்மையானது இல்ல, இது வெறும் யூகத்துல ஏறுது, இதுல அடிப்படை காரணம் எதுவும் இல்லைன்னு அடிச்சு சொல்றாரு பியான். தங்கத்தை நம்பினவரு வெள்ளிய நம்பல. இப்போதைக்கு சந்தை நிலவரப்படி அவர் கைதான் ஓங்கி இருக்கு. ஒருவேளை வெள்ளி விலை இன்னும் குறைஞ்சா இவர் அள்ள போற லாபம் இன்னும் பல மடங்கு அதிகமாகும். மொத்தத்துல தங்கத்துல ராஜாவா இருந்தவரு இப்போ வெள்ளியையும் விட்டு வைக்கல. மார்க்கெட்ல இப்போ இவர்தான் ரியல் பிக் பாஸ்.